ஹாய் கைஸ், வெல்கம் டு அபிச்சார் யூடியூப் சேனல். இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு சந்தேகமாக இருக்குன்னா, எப்படி நாங்கள் அபிச்சார் பேட்சை வாங்குறது, வாங்கினா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன சிக்கல்கள்லாம் வருது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ரெக்டிஃபை ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் அபிச்சார் பேட்சில் இப்போ இருக்க ஷெட்யூல். இங்கே ஏப்ரல் டு மே மாதம் வரைக்கும் ஒரு ஷெட்யூல் போயிட்டுருக்கும். அடுத்து இதில் மே மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூனில் வந்து ஒரு ஷெட்யூல் போயிருக்கும். ஜூனில் வந்து நமக்கு ஒரு ஷெட்யூல் போயிருக்கும். ஜூலைக்கு மேலே வர்றது அது அந்தந்த மாதத்துக்கான ஷெட்யூல். நாங்கள் மாதம் மாதம் ஒரு ஷெட்யூல் போட்டு தான் கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பேசிக்காக வந்து நீங்கள் அபிச்சார் யூடியூப் சேனல் எப்படி பை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அபிச்சார் இங்கிலீஷ்னு வெப்சைட்டில் போட்டால் போதும். அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எடு ஃப்ரெண்டுன்னு காட்டும். எடு ஃப்ரெண்டுன்னு காட்டுமா? இருங்க, லோட் ஆகுது. லோட் ஆனது இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே டிஎன்பிஎஸ்சின்னு இருக்கும். இந்த டிஎன்பிஎஸ்சியை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இது காட்டும். ஒன்று குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கம்ப்ளீட் இது வந்து இருக்கும். அதே மாதிரி இது வந்து என்னன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும்னா டெஸ்ட் மட்டும் இதில் இருக்கும். ஓகே, நீங்கள் டெஸ்ட் மட்டும் போடுறீங்க, நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் இதை போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா, இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு கோர்ஸ் இருக்கும் கைஸ். இதில் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் இருக்கும். என்ன ஷெட்யூல் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே, இப்போ இந்த ஷெட்யூல் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் என்ன காட்டணும் அது உங்களுக்கு இதிலேயே காட்டும். சென்டென்ஸ் பேட்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 14 இருக்கும். அந்த 14மே நமக்கு இந்த கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி பார்க்குறது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா, இது 1ஆம் தேதி 1 என்னைக்கு நடந்திருக்குன்னா 12ஆம் தேதி. எந்த எந்த மாதம்? ஏப்ரல் மாதம். அப்போ அதில் என்னென்னலாம் இருக்குது? யூனிட் 1ல் சென்டென்ஸ் பேட்டர்னும் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸும், யூனிட் 7ல இருந்து டீம் ஒர்க்கும் ஃப்ரம் ரயில்வே கேரேஜும் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து நாங்கள் வெறும் அது மட்டும் வைக்காம ஆப்டிடியூடும் சேர்த்து தான் வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷனில் நம்பர் சிஸ்டமு, டிவிசிபிலிட்டி ரூலு, அதே மாதிரி யூனிட் வேல்யூ, ரிமைண்டர் தியரம், ஃப்ராக்ஷனு, டெசிமலு, ஃபேஸ் அண்ட் பிளேஸ் வேல்யூ இது எல்லாமே சேர்ந்து இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இதை கிளிக் பண்ணி காட்டுறேன், ஒரே நிமிஷம். இதை கிளிக் பண்ணா பார்த்தீங்களா, இங்கே சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கா? சென்டென்ஸ் பேட்டர்னில் மட்டும் 2 இருக்கு. குவிஸ் வந்து 2 இருக்கு. அடுத்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் குவிஸ் இங்கே இருக்கு. அடுத்து டீம் ஒர்க் குவிஸ் இங்கே இருக்கு. ஃப்ரம் ரயில்வே கேரேஜ் குவிஸ் இங்கே இருக்கு. இல்லை எனக்கு குவிஸில் போட பிடிக்கலன்னா நீங்கள் பிடிஎஃப் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு கிராமர் பார்ட்டுக்கு எப்பயுமே உங்களுக்கு கரெக்ஷன் வீடியோ இருந்தே தீரும். இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் 1க்கான கரெக்ஷன் வீடியோ இது, சென்டென்ஸ் பேட்டர்ன் 2க்கான கரெக்ஷன் வீடியோ இது. இன்னொன்று, நீங்கள் புதுசாக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 நாளாச்சும் ஆயிரும். அந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சரி, நான் இப்போ குவிஸ் போடுறேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி குவிஸ் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணுறீங்களா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சில நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பஃபர் ஆகும். உங்கள் இன்டர்நெட் கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே எனக்கு வந்து ரீடேக் காட்டுது. ஏன்னா நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இதே நீங்கள் ரீடேக் ஆகாமல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக காட்டும். ஸோ அப்போ போறீங்கன்னா த கேர்ள் ஆர் ஸ்டடியிங் அப்படின்னா த கேர்ளுங்கிறது சப்ஜெக்ட், ஆர் ஸ்டடிங்கிறது வேர்பு, ஸோ சப்ஜெக்ட் வேர்பு அப்படின்னு போட்டுடணும். அப்படி போட்டு நம்ம அடுத்து கொடுக்கணும். இதை இன்னொரு சிக்கல் என்ன வரும்னா, இதில் டோட்டலாக 50 கொஸ்டின் இருக்கா? 50 கொஸ்டின்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா, சில பேர் வந்து இந்த வாட்டி அழுத்தும் போது 2 கிளிக் அழுத்திடுறாங்க. 2 கிளிக் அழுத்தினதும் அது நமக்கு 5வது கொஸ்டினை கொண்டு போய் விட்டுரும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம 50 கொஸ்டின் கம்ப்ளீட் போட நினைச்சு போடும்போது நம்ம 50ம் கரெக்டாக போட்டிருப்போம். ஆனால் 48 தான் கரெக்டுன்னு வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, எப்பயுமே நீங்கள் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி லேப்டாப்ல யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காட்டும். இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரி ஒயலட் கலர் ஆனா மட்டும்தான் நீங்க சப்மிட் கொடுக்கணும். நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஸ்கோரை காட்டிடும். எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் தப்பா போட்டிருக்கீங்க, டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னு பர்சன்டேஜ் காட்டிடும். முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நீங்க இதைத்தான் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணாதீங்க. இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு குட்டியாயிரும். குட்டியானதுக்கு அப்புறம் நீங்க சென்டென்ஸ் பட்டன் குவிஸ் 2 போடலாம். எப்பயுமே நீங்க ஒரு இதை சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்தது போங்க. இல்லாட்டி அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருக்கும். இதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ரோஸுக்கும் இருக்கும், போயமுக்கும் இருக்கும், எல்லாமே அப்படிதான் இருக்கும். இல்ல நான் இதை பிடிஎஃப்ல போட்டுக்கிறேன்னா கூட பிடிஎஃப்ல போட்டுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே நாங்கள் சப்ஜெக்ட் டு இப்போ கரெக்ஷன் பண்ணிட்டே இருப்போம். அடிக்கடி வந்து என்னென்ன எரர் இருக்கோ, இல்லை நாங்கள் இந்த சென்டென்ஸ் பட்டன் இந்த ஸ்ட்ரக்சரே மாற்றுறோம் அப்படின்னாலும் நாங்கள் அப்பப்போ இதை அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம். பட் ஆனால் உங்களுக்கு கண்டென்ட் மாறவே மாறாது. இப்போ இதில் இருக்கிறது உங்களுக்கு அப்படியே வந்துடும். நீங்கள் 50 கொஸ்டினை போட்டீங்க. 50 கொஸ்டினை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் கரெக்ஷன் பார்த்துக்கலாம் இங்கே. இது இப்போதைக்கு பிரிண்ட் ஃபார்மேட்டில் நாங்கள் கொடுக்கறது இல்லை. ஃபியூச்சரில் வேணால் பிரிண்ட் ஃபார்மேட்டில் வந்துடும். இப்போதைக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் வச்சு பார்த்து போடுறதா தான் இருக்கும். ஸோ பேசிக்காக இது வந்து இங்கிலீஷுக்கானது. ஆப்டிடியூடுக்கு அதே மாதிரி தான்.
சிம்பிளிஃபிகேஷன் 1க்கு குவிஸ் இருக்கும். குவிஸே நீங்க போடலாம். இல்ல எனக்கு குவிஸ் வேணாம், நான் குவிஸ்ல எனக்கு ஆப்டிடியூட் போட்டு பழக்கம் அப்படின்னா நீங்க பிடிஎஃப் போட்டுக்கலாம். பிடிஎஃப் போட்டாலும் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கரெக்டா வந்துடும். ஸோ 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். 25 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணி முடிச்சுட்டு நீங்க அப்பயே கரெக்ஷன் வீடியோ பார்த்தரலாம். கரெக்ஷன் வீடியோ கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ப்ளே ஆயிரும். இவரு தான் ஆப்டிடியூட் கிளாஸ் எடுப்பாரு. ஓகேவா? இதை முடிச்சாச்சு. இதை முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் வரும். ஸோ இது வந்து டே 1க்கானது. டே 1க்கே நமக்கு இத்தனை இருக்கு. டே 1க்கே சென்டென்ஸ் பேட்டர்ன் குவிஸ் 1, சென்டென்ஸ் பேட்டர்ன் குவிஸ் 2, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், டீம் ஒர்க் குவிஸ். இதெல்லாம் யாருக்கானது? நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு குவிஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு டே 14 வரைக்கும் இருக்கும். இந்த டே 14 வரைக்கும் உங்களுக்கு இதே ஷெடியூல் தான். ஒரே நிமிஷம் உங்களுக்கு டே 14 நான் இப்போ என்னென்னலாம் பண்றேனோ அதே தான் நீங்களும் பண்ணா நீங்க இதுல வர ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஸோ டே 14 வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அப்ப நமக்கு ஷெடியூல்ல சொன்ன மாதிரி நமக்கு பாருங்களேன் இதே மாதிரி தான் வருச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம். ஓகேவா? ஸோ வந்து நமக்கு ஷெடியூல் எப்படி வருதோ அதுதான் கணக்கு. ஸோ இப்போ நமக்கு டெஸ்ட் 14 வரைக்கும் பாருங்களேன். டெஸ்ட் 14 வரைக்கும் 10 ஸ்பீக்கர் வரைக்கும் வந்துடும். ஓகேவா? ஆப்டிடியூடுக்கு இது கீழே வந்துடும். இந்த ஏப்ரல் டு மே வரைக்கும் ஃபர்ஸ்ட் 14 வந்து இங்கிலீஷ் மட்டும் இருக்கும். அடுத்த 14 வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வரும்போது ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்துதான் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜூன் மந்தோட ஷெடியூல். நீங்க சிலபஸ் நல்லா பாத்தீங்களான்னு தெரியல. சிலபஸ்ல வந்து 7வது யூனிட்ல வந்து ரொம்ப அதிகமா ப்ரோஸ் அண்ட் போயம் இருக்கும். நான் ஆல்ரெடி ப்ரோஸ் போயம்ல ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்க சொன்னா கூட இதுல கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா நமக்கு இதுல மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இதை நம்ம ரொம்ப ஏர்லியராகவே முடிச்சு பழகணும். அதனாலதான் நமக்கு அதுக்காக ஒரு மந்த் அலோகேட் பண்ணியாச்சு. ஒரு மந்த் அலோகேட் பண்ணிட்டு இதுல நீங்க டெஸ்ட்டும் போட்டுடலாம். அதே சமயம் நீங்க கிராமர் கிளாஸஸ் வந்து இப்ப போயிட்டு இருக்கும். கண்காரா வந்து எங்களுக்கு இப்ப அந்த இந்த கிளாஸ் போயிட்டு இருக்கும். யூனிட் 1ல இருந்து யூனிட் 7 யூனிட் 6க்கு வரைக்குமான கிளாஸஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் மாதிரி இப்போ போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜூன் மந்த்ல வந்து எவ்வளோ இதை முடிச்சிருக்கோம்னா கணக்குப்படி ஜூன் மந்த்ல வந்து 6 வரைக்கும் முடிச்சிருக்கோம். அதோ ஜூன் 6 ஜூன் 8 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜூன் 8 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா 3 4 5 6 8 தேர்வுகள் வந்து ஜூன் மந்த்ல மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாங்க. ஸோ நீங்க 8வது கிளிக் பண்ணா கூட உங்களுக்கு அதுல இருக்கும். இது சில நேரம் இந்த பஃபர் ஆகும். நீங்க அப்பெல்லாம் இந்த மாதிரி வெளியே வந்துட்டு வந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நாங்க ஜூன் மந்த்ல இருந்து நாங்க ஜிஎஸ் ஆட் பண்ணிட்டோம். ஜூன் மந்த்ல இருந்து நாங்க ஜிஎஸ் வந்து ஒரு 30 கொஸ்டின், அதாவது உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருந்து ஒரு 50 கொஸ்டினோ, ஆப்டிடியூட்ல இருந்து ஒரு 20 கொஸ்டினோ, ஜிஎஸ்ல இருந்து ஒரு 30 கொஸ்டினோ, இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நாங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது டெஸ்ட் பேட்ச் வாங்கினவங்களுக்கானது ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? இல்ல எனக்கு கிளாஸஸே வேணும், இனிஷியலா நான் கிளாஸஸே பாக்குற மாதிரி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப நான் உள்ளுக்குள்ள போகும்போது நீங்க 1199 ரூபாய்க்கு நீங்க அந்த கோர்ஸ் மட்டும் வாங்காம எந்த கோர்ஸ் நீங்க வாங்கியிருக்கணும்னா இந்த 1199 ரூபாய் இந்த கோர்ஸை வாங்கியிருக்கணும். இந்த கோர்ஸை நீங்க வாங்கியிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். அந்த கோர்ஸை நீங்க வாங்கினீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா வெறும் நீங்க 2000 ரூபாய் செலவு பண்றதால இதுல நீங்க ஒரு 800 ரூபாய் சேவ் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப கிளாஸஸ்க்குள்ள வந்தீங்கன்னா இப்ப இது வந்து இங்கிலீஷ்கானது மட்டும். இப்ப இதுல நாங்க ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு வீடியோ அப்லோட் பண்ணல, டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கு வீடியோ அப்லோட் பண்ணல, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு வீடியோ அப்லோட் பண்ணல, அடுத்து டிரான்ஸ்லேஷனுக்கு வீடியோ அப்லோட் பண்ணல, லிட்ரரி ஒர்க்ஸுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுங்களுக்கு கீழே வந்து பின்னாடி பிடிஎஃப் போட்டாச்சு. பிடிஎஃபோட இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நாங்க இதுல வந்து குவிஸையும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ செப்பரேட்டா நீங்க டீம் ஒர்க் போயம் பார்ப்பீங்க, வருவீங்க, குவிஸ் போடுவீங்க. இந்த மாதிரி உங்களுடைய வேலையை வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூனிட் 7 முடிச்சாச்சு. யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4 எல்லாம் ஒவ்வொரு வாரத்தை கம்ப்ளீட் பண்ணாலே அது முடியாத அளவுக்கு டாபிக் இருக்கும். ஸோ கிராமரை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஸோ கிராமருமே நீங்க அங்கங்க டெஸ்ட் போறதுக்கு முன்னாடி அதுக்கான வீடியோ இங்க இருக்கும். நீங்க இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் அங்க போட்டீங்கனாலே போதுமானதா இருக்கும். இது இங்கிலீஷ்க்கான கிளாஸஸ். அப்ப என்னால முடிக்க முடியுமா சார்? 2 மாசத்துல 3 மாசத்துல முடிக்க முடியுமானா தாராளமா முடிக்க முடியும். ஏன்னா நாங்க இந்த கிளாஸஸ் மட்டும் கொடுக்கல. நாங்க இதோட சேர்த்து என்ன கொடுக்குறோம்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி கொடுக்குறோம். அதாவது மேக்ஸ் கொடுக்குறோம். ஸோ மேக்ஸிமே நீங்க சிம்பிளிஃபிகேஷன்ல மற்ற இன்ஸ்டியூட்ல வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு 2 வீடியோ 3 வீடியோ போட்டிருப்பான். நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்கு மட்டும் இத்தனை வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா அது ஏபிஜிபி எடுத்திருக்கோம், அல்ஜிப்ரா எடுத்திருக்கோம், சர்ச் அண்ட் இண்டெக்ஸ் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு டாபிக்ஸே நிறைய எடுத்திருக்கோம்.
ஓகே. அடுத்து பெர்சன்டேஜ்க்கு அப்புறம் HCF, LCF, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இல்ல சார் எனக்கு மேக்ஸ் வந்து யூடியூப் சேனல்ல பார்த்தா தான் புரியும் அப்படின்னா, உங்களுக்கு யூடியூப் சேனல்லையுமே வீடியோஸ் இருக்கும். யூடியூப் சேனல்ல மேக்ஸுக்கு வந்து நமக்கு தனி பிளேலிஸ்ட் இருக்கும். மேக்ஸுக்குன்னு ஆர்டர் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட்னு சொல்லிட்டு நமக்கு தனி பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இது வந்து என்னுடைய சேனல் வழியா போறனால இப்படி இருக்கும். பட் ஆனா இது வந்து உங்களுக்கு இது இப்படிதான் இருக்கும். 31 வீடியோ இருக்கும். அது மட்டும் இல்லாம நாங்க ஃப்ரீயா வந்து யூனிட் 6க்கு, யூனிட் 5க்கு, பாலிட்டிக்கு எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ நீங்க இது நீங்க வாங்குனீங்கனாலே உங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரீ தான். இது வந்து நீங்க இதை வாங்காட்டி நீங்க யூடியூப் சேனலை வந்து நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம உங்களுக்கு சாருமே வந்து ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்துட்டு தான் இருக்காரு. ஸோ ஃப்ரீ கிளாஸஸுமே எடுத்துட்டு தான் இருக்காரு. அது வந்து உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப இது வாங்கிட்டீங்க. கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்க இங்க போகணும். இங்க போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பர்ச்சேஸ் சிம்பிள் காட்டும். பர்ச்சேஸ் சிம்பிள் கொடுத்துட்டீங்கன்னா உங்க மெயில் ஐடி நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மெயில் ஐடி உங்க மெயில் ஐடியோ, எந்த மெயில் ஐடியில இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ண விரும்புறீங்களோ அந்த மெயில் ஐடியில தான் வாங்கணும். மெயில் ஐடியில நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, மெயில் ஐடியில நீங்க வாங்கிட்டீங்க, பேமெண்ட்டா சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி வரும். இந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி வரும். இந்த மெயில் ஐடி வந்தா நீங்க அதை என்ன பண்ணணும்னா, நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க இந்த குரூப்புக்கே வந்துருங்களேன். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க உங்களை எந்த குரூப்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணிருப்பீங்க, இந்த குரூப்ல இருந்து இது பண்ணிருப்பீங்களா? ஸோ இந்த குரூப்ல இருந்து நீங்க மெசேஜ் பண்றீங்க. இல்லாட்டி நீங்க வந்து இந்த இடத்துல போட்டு அட்டு போட்டு அட்டு போட்டு நீங்க சாம்னு போடலாம். அட்டு போட்டு சாம்னு போட்டு என் பேரையோ இல்லாட்டி நீங்க வந்து என் என் பேரை போட்டு நீங்க டேக் பண்ணி நீங்க அதை பண்ணலாம். இல்லையா நீங்க அபிச்சாரோடது கூட டேக் பண்ணலாம். தப்பே இல்லை. அபிச்சாரது கூட நீங்க ABITH போட்டீங்கன்னா ஒரே நிமிஷம். இல்லாட்டி அபிசாரோடது இதுல இல்ல. நீங்க வேற யாரை டேக் பண்ணலாம்னா இவங்களை டேக் பண்ணி விடலாம். நீங்க இவங்களை டேக் பண்ணீங்கன்னா அவங்க வந்து என்ன இது பண்ணி விட்டுருவாங்க. ஸோ எனக்கு நீங்க பண்ணிட்டீங்க, இல்ல எனக்கு பிரைவேட்டா நீங்க டிஎம் கூட பண்ணலாம். டிஎம் பண்ணி எனக்கு இந்த மாதிரி நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் எடுத்து, அதாவது எந்த ஸ்கிரீன்ஷாட்டு, இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து பிளஸ் நீங்க அமௌண்ட் கொடுத்ததுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பியிருந்தீங்கன்னா நான் வந்து உங்களை மெயின் குரூப்ல ஆட் பண்ணிடுவேன். இந்த மெயின் குரூப்ல தான் கண்டென்ட்லாம் இருக்கும். அதாவது நீங்க டவுட் கிளியர் பண்ணணும், நீங்க எந்த டவுட் வேணாலும் கேட்கலாம். ஸோ வந்து எனக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா நீங்க இதுல கேட்கலாம். என்னால வந்து இதுல ஜாயின் பண்ண முடியல, எனக்கு வீடியோ பிளே ஆகல அப்படின்னா நீங்க இதுல கேட்கலாம். இல்ல எனக்கு இங்கிலீஷ்ல டவுட்டா இருக்குன்னா நீங்க இதுல கேட்கலாம். பாருங்க, இங்கிலீஷ்ல டவுட் வந்து எல்லாமே கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. மேடியஸ்க்கு விஸ் கிளியர் வந்து நமக்கு சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் விசல் விசிட் டெல்லியில இது வந்து சப்ஜெக்ட் வெர்பு இது ஆப்ஜெக்ட் ஏன் வந்து அது வருதுன்னா அது வந்து டிரான்சிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம ஒன்னொன்னு விஷயத்தையுமே டீப்பாவே சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷ் டவுட்ஸுக்கு இது, அடுத்து இது ஆப்டிடியூடுக்கு, இது ஜென்ரலுக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க டவுட்டை வந்து இதுல சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு ஷெட்யூல் அதுல மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா எனக்கு ஷெட்யூல் வந்து நமக்கு இதுலயுமே இருக்கும். அப்டேட்டட் ஷெட்யூல் எப்பயுமே நமக்கு இதுல தான் இருக்கும். இதுல வந்து கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஷெட்யூல் வந்து ஆட்டோமேட்டிக்கா காட்டிடும். ஸோ இந்த ஷெட்யூல் பேசிஸ்ல தான் கிளாஸஸ் வந்து மூவ் ஆகும். இப்போ நீங்க கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் கோர்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்தாச்சு. ஓகேவா?